ஜனமாகி இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திரும்புவேன் சொல்லி போன மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கற்றுக் கொடுத்தார். இந்த மாதத்திலும் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை தரப்போகின்றார். நாம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதை 33வது வார்த்தையை இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு தருகிறார். சேஷமாக கூட எரேமியா 33:3 நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு என்னோட வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னோடு இணைந்து வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையை யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஃபேஸ்புக்கில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே, இந்த மார்ச் மாதம் இந்த முதல் தேதியிலே வாக்குத்தத்தமான தெய்வ செய்தி, வாக்குத்தத்தமான தெய்வ வார்த்தை எரேமியா 33வது அதிகாரம் 3வது வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லலாமா? அது தொழிலாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், அல்லது குடும்பத்திற்குரிய காரியங்கள் இருந்தாலும், பிள்ளைகளுடைய தேவைகள் இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கமாகலாம். ஆமென். சொல்லுங்கமாகலாம். ஆமென். சொல்லுங்கமாகலாம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். சொல்லலாம். இந்த தேவன் பரலோகத்திற்குரிய தேவன். ஆமென். சொல்லுங்கமாகலாம். சத்தத்தை பயந்து வெளியே சொல்லுங்கமாகலாம். முழங்கால் படியிற்று, எல்லாரும் முழங்கால் படியிற்று. ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் அவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று இந்த வார்த்தை சொல்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலே இந்த முதல் தேதியிலே இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்றபடியா இந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டுமா? எங்கள் பிசினஸ்ல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், எங்கள் தொழில பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், எங்களுடைய நிறுவனத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், எங்கள் கல்வி பிரயாசத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், எங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், எங்கள் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காத, என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காத, என் வாழ்க்கையில ஒரு நன்மை கடந்து வராத என்று சொல்லி ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய
Praise God. Praise God. நான் சொல்லுகிற மாதிரி சொல்லுங்க. Praise God. இயேசுவே, ஆண்டவரே, வானத்தை பூமி படைத்த எங்கள் தேவாதி தேவனே, போன மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தினீர், அதிசயமாக நடத்தினீர். போன மாதத்துக்குரிய வாக்கு தத்துவம் என் ஜனமாக இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்ப எங்கள் சிறையிருப்பை எல்லாம் போன மாதத்தில் நீர் மாற்றினீர். எல்லா சத்துடைய போராட்டங்கள், எங்களை சிறையாக வைத்திருந்த சத்துருவை, எங்களை சிறைப்படுத்தி வைத்திருந்த சத்துருவை நீ நீக்கணும் செய்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், எங்களுக்கு ஜெயம் கொடுத்தீர், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். போன மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில் நீ நிறைவேற்றினீர். இந்த மாதத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று எரேமியா 33வது அதிகாரம் 3வது வார்த்தையை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்ருவே, 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 இந்த மாதத்திலே எங்கள் ஆண்டவராக இயேசுவானவர் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களில, எங்கள் பிசினஸ்ல, எங்கள் தொழில, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல எட்டாத காரியங்களை, பெரிய காரியங்களை, எங்க சபையில பெரிய காரியங்களை, எங்க ஊழியர்ல பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறபடியா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா உயர்வுகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவராக இயேசுவானவர் நீ தரப்போகிறபடியா உமக்கு நன்றி அப்பா. சத்துருவே, என் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, விடுதலை, சுகத்தை, ஆரோக்கியங்கள், சமாதானத்தை சத்துருவே கடைசியுடைய அதிகாரம் இல்லை. உலகத்தில் இருக்கின்றவனை பார்க்கிறோம், எங்களோடு இருக்கிற எங்கள் தேவன் அவர் பெரியவர். சத்துருவே நன்றி. எங்களை நிகழ்ச்சி நாம் சொல்லுகிறோம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமது குமாரக ரட்சகரின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலவளைக்காக நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை தொடங்கி இந்த 2 மாதத்தை முடிக்க, இந்த 3வது மாதத்திலே, இந்த மார்ச் மாதத்தை ஆண்டவரே இந்த முதல் தேதியை காண கர்த்தரை கிருபை செய்தபடியா உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று இந்த வார்த்தை சொல்லுகின்றபடியா ஆண்டவரே போன மாதம் முழுவதும் நடத்திடுவர். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்த போகிறபடியா ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனை கேட்டாததுமான பெரிய காரியங்களை இந்த வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மாதங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக, இந்த மாதங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாக, இந்த மாதங்களுக்கு விடுதலையின் மாதமாக, இந்த மாதங்களுக்கு ஜெயத்தின் மாதமாக, இந்த மாதங்களுக்கு வெற்றியின் மாதமாக, இந்த மாத சத்துருக்களை மேற்கொள்கிற மாதமாக, இந்த மாதம் ஆசீர்வாதங்களை நீ வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை சுதந்திரிக்கிற மாதமாக எங்களை பெரிய காரியங்களை நீ செய்ய புத்திரபடியாக யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேஸ்புக்கில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எரேமியா 33வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவனை கேட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு குடும்பங்களிலே அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களை, ஒரு பெரிய காரியங்களை, ஒரு பெரிதான அற்புதங்களை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை
காரியங்களை உங்களுக்கு நீ செய்ய போகிறபடியா நன்றி அப்பா. உங்களுக்கு நீங்க செய்கிறாக்கா அவருடைய வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. கர்த்தருடைய கட்டினால கட்டப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே அந்த கட்டுகள் அழிக்கப்படட்டும். பொருளாதார நெருக்கடிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எல்லா பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, பொருளாதார வீழ்ச்சிகள் மாறுவதாக, நன்மைகளினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதம் நிரப்புவீராக, அற்புதத்தினாலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்ய நன்மை கிருபையும் கடந்து வரட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்திற்காக ஸ்தோத்திரம். எனமாதிரி ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நான் ஏன் சொல்லியிருக்கிறேன் என நோக்கி அப்பொழுது நான் உனக்கு திறவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு கட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மாதத்திலே வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்ற போகிறபடியா நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நாம மட்டும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் சாட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.